தினம் 12/5/2025 சித்ரா பௌர்ணமி முதல் காட்டுமன்னார்குடியில் துவங்க உள்ள ஆலய வள இயக்கத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த ஊரிலே சைவத்துக்கு என்ற ஒரு கோயிலும் வைணவத்துக்கு என்ற ஒரு கோயிலும் இரண்டு கோயில்கள் மிகப்பெரிய கோயில்களாக இடம்பெற்றிருக்கின்றது. முதலிலே சைவத்திற்காக உரிய கோயிலை பற்றி அதனுடைய வரலாற்றை பற்றி ஒரு சிறிது சிந்திப்போம். அனந்தீஸ்வரன் கோவில் அருள்நிலை சௌந்தரநாயகி உடனுரை அனந்தீஸ்வரன் கோவில் என்பது காட்டுமன்னார்குடி உடையார்குடி என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளையும் ஒரு சிறு வாய்க்கால் பிரிக்கின்றது. வாய்க்காலுக்கு தென்புறம் உள்ளது வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லக்கூடிய வீரநாராயண பெருமாள் கோவில். அந்த வாய்க்காலுக்கு வடக்கே இருப்பது உடையார்குடி. உடையவர் என்றால் சிவபெருமான். சிவபெருமானுடைய குடிமக்கள் வாழக்கூடிய பகுதி ஆதலால் அதற்கு உடையார்குடி என்ற பெயர் வந்தது. அனந்தீஸ்வரன் கோவில், அனந்தீஸ்வரன் அனந்தன் என்றால் இந்த உலகத்தை தாங்கக்கூடிய யானைகள் 8 நாகங்கள் 8 என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அட்ட நாகங்கள் என்று சொல்லக்கூடிய 8 நாகங்களின் தலைவன் அனந்தன் என்பவர். அந்த அனந்தன் வழிபட்ட தலம் ஆதலால் இந்த தலத்திற்கு அனந்தீஸ்வரன் கோவில் என்பது பெயர். இங்கே உள்ள உற்சவமூர்த்தியாகிய சோமாஸ்கந்தர் தன்னுடைய வலது கையிலே அனந்தன் என்று சொல்லக்கூடிய நாகத்தை பிடித்திருப்பது போன்ற ஒரு சிலாரூபம் மிக அற்புதமான வகையிலே இந்த கோயிலிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த கோயிலில் வரலாற்று சிறப்புடைய பல கல்வெட்டுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றது. ராஜராஜ சோழனுடைய சகோதரர் ஆதித்ய கரிகாலன் என்பவர் பாண்டியர்களுடைய ஆபத்து உதவிகளால் வஞ்சகமாக கொலை செய்யப்பட்ட செய்தி லிங்கோத்பவர் சன்னதிக்கு அருகிலே கல்லிலே வெட்டப்பட்டுள்ளது. அது அரசாங்கத்தாரால் தொகுக்கப்பட்டுள்ள கல்வெட்டு தொகுப்பிலேயும் இடம்பெறுகிறது. அப்படிப்பட்ட அனந்தீஸ்வரன் கோயிலுக்கு தேரோடும் வீதிகள் 4 உள்ளன. எதிரிலே சூரிய சந்திர குளம் என்று ஒரு தீர்த்த குளம் இருக்கிறது. அந்த தீர்த்த குளம் இப்பொழுது பாழ்பட்ட நிலையிலே இருக்கிறது. முன்னொரு காலத்திலே அந்த தீர்த்த குளத்திலே 10வது நாள் தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் தெப்ப உற்சவம் நடந்ததாக வயதிலே மூத்த பெரியவர்களெல்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். வைகாசி மாதத்திலே இங்கே 10 நாள் பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது. அந்த 10 நாள் பிரம்மோற்சவத்திலேயும் பாதுகாப்பு கருதி திருவாரூரிலே வைக்கப்பட்டுள்ள சிலா ரூபங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து 10 நாட்கள் விழா எடுப்பித்து அதன் முன்னர் மீண்டும் பாதுகாப்புக்காக திருவாரூருக்கு செல்வது என்பது ஒரு வழக்கம். அப்படிப்பட்ட கோயில் அனந்தீஸ்வரர் கோவில். அனந்தன் என்று சொல்லக்கூடிய 8 நாகத்தின் தலைவன் வழிபாடு செய்த கோயில். இதே பெயரில் சிதம்பரத்திலேயும் மேல வீதியின் கடைசியில் அனந்தீஸ்வரர் கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலும் சிதம்பரத்திற்கே உரிய 10 தீர்த்தங்களில் அனந்தீஸ்வரர் கோயிலிலே உள்ள ஒரு தீர்த்தமும் அங்கே இருக்கின்றது. அதுபோன்று தமிழகத்திலே அனந்தீஸ்வரர் கோயில் என்று சொல்லக்கூடியது சிதம்பரம் மேலவேதியின் கோடியிலேயும் இங்கே காட்டுமன்னார்குடியிலேயும் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை வெளியூர்லேருந்து வரக்கூடிய நண்பர்கள், கோயிலை பற்றி தெரியாத நண்பர்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சற்றேறக்குரிய 2005ஆவது ஆண்டிலே குடமுழுக்கு நடைபெற்று இப்பொழுது 2 மாதங்களுக்கு முன்னதாக மீண்டும் ஒரு குடமுழுக்கு நடைபெற்று பிரகாரம் சுற்றி வருவதற்கு தோதாக கருங்கல் பாதைகளெல்லாம் அமைக்கப்பட்டு ராஜகோபுரத்திலே சிலைகளெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு பஞ்சவர்ணங்கள் என்று சொல்லக்கூடிய வண்ணங்கள் தீட்டப்பட்டு மிக அழகாக பொலிவுடன் காட்சி தருகின்றது. அடுத்து வீரநாராயண பெருமாள் என்று சொல்லக்கூடிய